நெறைய பேர் இந்த ஹேர் பேக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஹேர் பேக் வந்து கரெக்ட்டான வேல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். லைவான ரிசல்ட்டையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஹேரோட அந்த ஒயிட் ஹேர் எவ்வளோ அதிகமா இருக்கோ, ஸோ அதுக்கு தேவையான அளவு இந்த ஹேர் பேக் எடுத்துட்டு, இப்போது நாளைக்கு காலையில நீங்க ஹேர் வாஷ் பண்றீங்கன்னா, அதுக்கு முன்னாள் நைட்டே நீங்க தேவையான அளவு எடுத்து நல்லா தண்ணீல மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்க ஹேர்ல ஆயில் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஹேர் ஆல்ரெடி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண ஹேரா இருக்கணும். அப்போது இதுக்கு லைவா வந்து இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. இவங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கு. அந்த ஒயிட் ஹேர் மேல நான் நல்லா திக்கா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இத நான் லாஸ்ட்டா சொல்றேன் என்னாச்சுன்னு. நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இத அப்ளை பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுத்துட்டே பண்ணதுனால, நான் வீடியோலயும் பார்த்துட்டு இங்கேயும் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஒரு சில இடத்துல வந்து ஒயிட் ஹேர் இருக்க இடத்த ரொம்ப திக்கா பண்ணாம, நார்மலா நம்ம வந்து ஹேர் குரோத்துக்கும், ஹேர் ஃபாலுக்கும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நார்மலா ஹேர் பேக்கா யூஸ் பண்ற மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒயிட் ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த நல்லா திக்கா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வந்து அதில இருக்க அந்த பிளாக் வந்து சேஞ்சஸ் குடுக்கும். நல்லா அந்த ஒயிட் ஹேர பிளாக்கா சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ இது எதுவுமே கெமிக்கல் கிடையாது. ஆர்கானிக் ஹெர்பல் இன்கிரியன்ட்ஸ் தான். நான் எதுக்காக க்ளவுஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, இதில ஹென்னாவும் இருக்கு. ஸோ இண்டிகோவும் இருக்கு. ஸோ அதனால மேபி நம்ம கையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் பிடிக்குன்றதுனால ஹேர் பேக்கா நம்ம அப்ளை பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணலான்னு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கவர் கூட கையில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஹேர் பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா மட்டும்தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். நல்லா ட்ரை ஆக விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த ஒயிட் ஹேருக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் பேக்காக வந்து அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க நிறைய பேர். டேண்ட்ரஃப் இஷ்யூ, ஹேர் ஃபால் இஷ்யூ, ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு கேட்டு வாங்கி ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணி ஹேரோட அந்த ஃப்ரீசினஸ்ஸு, ஸ்ப்ளிட்டனன்ஸ்லாம் முடியோட வேர் பகுதியில், அதுக்கப்புறம் முடியோட எண்டுலலாம் நிறைய பேருக்கு அந்த டேமேஜ்டு ஹேராக இருக்கும். அவங்களாம் இந்த ஹேர் பேக்கை வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஆர் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த ரிப்பேர் ஆனது அந்த டேமேஜ் ஹேர் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஹெல்த்தியான ஸ்ட்ராங்கான ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது உமன்ஸ் அண்ட் மென்ஸ், சில்ட்ரன்ஸுமே யூஸ் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் எதுக்காக நான் பர்டிகுலராக இதில் மென்ஷன் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு அயர்ன் டெஃபிஷியன்சியால் நிறைய ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அதை கவர் பண்ணுறதுக்காக வெளியில் போகணுன்றதுனால கெமிக்கல் ஹேர் டைஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ஹேர் டைஸ்லாம் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின்ல அது எல்லாமே கலர்ஸ் படிஞ்சிடும். ஸோ அதில் இருக்க கெமிக்கல்ஸ்னால இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆனால் அது கேன்சர் கூட க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு ஹார்ஷான கெமிக்கல்ஸ் தான் அந்த கெமிக்கல் ஹேர் டைஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆர்கானிக்காக அப்ளை பண்ணிட்டு வரும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். பட் பர்மனன்ட் ரிசல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட் எஃபெக்ட் இல்லாத ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஹேர் க்ரோத்துக்குமே இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மட்டும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஹேரில் நல்லா ஒட்டும். ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் வீடியோவை நான் இதை லாஸ்ட்டாக பின் பண்ணுறேன். இந்த ட்ரை ஆனதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணதும் இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை கரெக்டான வேலை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா டே பை டே வந்து நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கணும். இதுக்காக முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா அதில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு. ஆஃப்டர் இந்த ஹேர் பேக்கோட ரிசல்ட்டு ஹேர்லேயே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. ஹேர் பேக் வேணுமென்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி